வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்லியிருந்தோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கோல் இந்தியா சொல்லியிருந்தோம். அதில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் நமக்கு என்ட்ரி கிடச்சிது. அதாவது வந்து பார்த்தோன்னா நம்மளோட R2 ரேஞ்சில் இருந்துட்டு செல்லிங் க்ரியேட் ஆகி நமக்கான டார்கெட்டு கொடுத்துருக்கு. 5500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி யூபிஎல் இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோன்னா R1 R2 25,660 25,708, S1 S2 25,347 25,286. மார்க்கெட் வந்து மிடில் தான் க்ளோசிங் இருக்குது. ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா நம்மளோட R1 லெவல் வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங்கான சான்ஸாகவும், S1 S2 ரேஞ்சில் வந்துட்டு ஒரு பைக்கான சான்ஸாகவும் இருக்குது. அதே சமயம் டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் வந்து கேப் அப் ஆகிட்டு R1 ரேஞ்ச் வரலையும் ட்ரேட் ஆகிட்டு எகைன் வந்து மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் S1 S2 ரேஞ்ச் வந்தது அப்படின்னா பைக்கான சான்சஸ் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா S1 S2 52,810 52,751, R1 R2 53,448 53,535. இது மிடில் தான் க்ளோசிங் இருக்குது. ஓப்பனிங்கே வந்து கேப் அப் ஆகிட்டு எகைன் வந்து ஒரு S1 S2 ரேஞ்சில் ஒரு பாட்டம் ஜோன் எடுத்துகிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவிங் கொடுத்துருக்காங்க. எகைன் S1 S2 ரேஞ்ச் வந்ததுன்னா பைக்கான சான்சஸாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா யூபிஎல் பை அரௌண்ட் 489 அந்த ஜோனில் பை பண்ணோம் அப்படின்னா டார்கெட் வந்து 610 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஓப்பனிங்கில் இருந்தே கண்டினியூஸ் செல்லிங் வந்திருக்கு. ப்ரீவியஸாக அது எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டே சார்ட் வியூவில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வந்து 580க்கு மேலே புல்லிஷாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ஹை வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக 624 வரலையுமே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி தான் கரெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கு. இத்தனை நாளும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் மூவ் ஆகிருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாவே கரெக்ஷனாக இருக்குது. மார்க்கெட்டும் கொஞ்சம் செல்லிங் வந்ததுனால கரெக்ஷன் நடந்திருக்கு. அதே சமயம் ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோன்ட்டு தான் பையிங் எடுத்து ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ இது டே சார்ட் வியூவில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு ஹை வந்து பார்த்தோன்னா 593 ஒரு மார்க்கிங் நடந்துட்டு எகைன் வந்து லோ வந்து 587. ஸோ இந்த ஜோன்லேயே நமக்கு பை எடுத்திருக்கு. மறுபடியும் பார்த்தோன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 15 மினிட்ஸ் டைமில் பிரேக் அவுட் ஆகிட்டு எகைன் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா அதான் 588 89 அந்த ஜோன் வந்தது அப்படின்னா பையிங்கான சான்சஸாக பார்க்கலாம். அதற்கான ஸ்டாப் லாஸ் வந்து என்னோடய டேயில் வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணிவிட்டு பாட்டம் ஜோன் வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். டார்கெட் வந்து 610 வரலையுமே எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.